நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா நோயெல்லாம் வரவே வராது. நோய்களுக்கு காரணம் நம்ம சமைச்சு சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிடக்கூடாத உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவு, தேன், இந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் நோய்கள் வருகிறது. பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உங்களுக்கு உங்கள் உடம்பு தான் பெருசாக தெரியும். இந்த உலகம் பெருசாக தெரியும். இந்த உலகத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு பெருசு. அதன் பிறகு தான் இந்த உலகம், வெளியில் தெரிகிற இந்த உலகம். அதுவே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்சு மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால், சமைச்சு இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்றாங்களா, இது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்பு உங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த உலகம்தான் உங்களுக்கு முக்கியம். வெளியில் தெரிகிற இந்த உலகம்தான் உங்களுக்கு முக்கியமாக தெரியும். வெளியில் தெரிகிற இந்த உலகத்திற்காக உங்கள் உடம்பை நீங்கள் பணயமாக வைப்பீங்க. உங்கள் உடம்பை ஒரு கருவியாக பார்ப்பீங்க. அதே நீங்கள் பச்சை காய்கறிகளை எப்போ நீங்கள் இல்லை, நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம், நமது உடல் தான் நமக்கு முக்கியம், நமது உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பச்சை காய்கறிகளை சாப்பிட்றீங்க, பச்சையாக சாப்பிட்றீங்க. இது சமைச்சு சாப்பிடாமல் பச்சையாக சாப்பிடும்போது அப்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. உங்கள் உடம்பு தான் முக்கியம், உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினைக்கும்போது தான் நீங்கள் பச்சை காய்கறிகளே சாப்பிட்றீங்க, பச்சையாக சாப்பிட்றீங்க. இல்லை, அது முக்கியம் இல்லை, வெளியில் இருக்கிற இந்த உலகம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக கார் ஓட்டுறாங்க. ஒரு கார் ஓட்டுறதுங்கிறது ஒரு தேவைக்காக உயிரே பணியமாக வைக்கிறாங்க. வெளியில் இருக்கிற இந்த உலகம் தான் முக்கியம். நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அந்த மாதிரியான மனநிலை இல்லை. உடல் ஆரோக்கியம், உடல் போனால் போகுது, நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படிங்கிறாங்கல்ல. வேலை தான் முக்கியம். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தூங்க மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. அப்புறம் கடினமாக உழைப்பாங்க, ஆபத்துகளை எதிர்நோக்கி வேலை செய்வாங்க. பயங்கரமாக வாகனம் ஓட்டுவாங்க. வாகனம் ஓட்டுறதே ஆபத்து தான். அப்புறம் விண்வெளிக்கு போகிறது, கப்பலில் மீன் பிடிக்க போகிறது, கடலுக்குள்ளே போகிறது, எவ்வளோ ஆபத்தான விஷயம். கடலுக்குள்ளே போகிறது, கடலுங்கிறது பயங்கரமான விஷயம். அதுக்குள்ளே அப்போ உயிரை பணயமாக வைக்கிறாங்க பாரு. காரணம் அவங்க உண்ணுகிற உணவு தான் அதை தீர்மானிக்க. ஏன் உயிரை பணயமாக வைக்கிறாங்க? வேகமாக வாகனம் ஓட்டுறது, விண்வெளி ஆராய்ச்சி, இப்படி போரிடுவது. போரிடுற ஒரு இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த நாடு தான் முக்கியம், வெளியில் இருக்கிற இந்த என் உடம்பு முக்கியம் கிடையாது, இந்த நாட்டுக்காக என் உயிரை தியாகம் பண்ணுவேன் அப்படிங்கிற சிந்தனையாக வருது. அவங்க உண்ணுகிற உணவு தான் காரணம். உண்ணுகிற உணவு உப்பு போட்டு சமைச்ச இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் மாமிசம், மீன், முட்டை, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவதால், சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால், மசாலா சேர்த்த உணவுகளை சாப்பிடுவதால் அவங்களுக்கு இயல்பாகவே நம்ம உடம்பு நமக்கு முக்கியம் இல்லை, இந்த நாடு, இந்த உலகம், இதுதான் முக்கியம், அதற்காக நமது உடலை தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் விடுகிறது. அதுவே நம்ம எப்போ பச்சை காய்கறிகளை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உடம்பு அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா தான், பழங்களை, கீரைகளை, கிழங்குகளெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சி, நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம், இந்த உலகத்தில் நம்ம பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நம்மளால் ஒரு கார் ஓட்ட முடியாமல் போகலாம், கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாமல் போகலாம், அந்த அளவுக்கு வலிமை இல்லாமல் போகலாம், ஒரு மூட்டை தூக்க முடியாமல் போகலாம், முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாமல் போகலாம், இந்த பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா பெரிய வீடுகளை கட்ட முடியாமல் போகலாம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என் உடம்பு ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம். நான் குடிசையில் கூட வாழ்ந்துட்டு போவேன். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா என்னால் ஒரு கட்டடத்தை கட்ட முடியாது. பரவாயில்ல, என் உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியம். கட்டடத்தை கட்ட முடியலன்னா பரவாயில்ல, நான் ஆரோக்கியமாக ஒரு குடிசையில் வாழ்ந்து விட்டு போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ வருது? உடம்பு தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். நம்ம இந்த உலகம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தை பாதுகாத்தாகணும், இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் குறைஞ்சி போச்சு, உறவுகளை பிரிஞ்சிட்டோம், நாடோடித்தனமாக அலைஞ்சிட்டோம், உயிரை பணயமாக வச்சு ஆபத்தான அழிவை தருகிற வேலைகளை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் உண்ணுகிற உணவு தான். உண்ணுகிற உணவே உங்களுக்கு அந்த சிந்தனையை தந்து விடுகிறது. எனக்கு உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம்ப்பா அப்படின்னு நினைக்கும்போது என்னால் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை என்னால் பாதுகாக்கவே முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏன் உடல் ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கும்போது தான் நான் என்ன பண்ணுறேன், எளிமையான வேலைகளை செய்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உறவுகளோடு
பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகிறேன், நாடோடித்தனமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த உடம்பு தான் முக்கியம் அப்படிங்கிற சிந்தனையே உங்களுக்கு எப்போ வந்துடுது? பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் வந்து விடுகிறது. இந்த உடல் தான் எனக்கு முக்கியம் என்கிற சிந்தனையே.